இவங்க 2 பேரு கல்யாணம் முடிஞ்ச கையோட சாப்பிட வரப்ப பொண்ணு ஒரு ஐட்டத்தை எடுத்து சாப்பிடும் போது மாப்பிள்ள இந்த ஐட்டத்தையே நீ முதல்ல சாப்பிடுவோன்னு கையை தட்டி விட்டுறாரு. மெயின் டிஷ்ஷை சாப்பிட்டுட்டு அப்புறம் சைட் டிஷ்ஷை சாப்பிடுன்னு சொல்றாரு. மாப்பிள்ள பியூர் வெஜ், ஆனா இந்த பொண்ணு ஒரு நான்வெஜ். மாப்பிள்ள சொல்றாரு நீ இன்னமே நான்வெஜ்னா சாப்பிடக்கூடாதுன்னு. இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆனனால அவ நான்வெஜ் சாப்பிட்றதையும் நிப்பாட்டிடுறா. இவ ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போது இவ ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி இவளுக்கு தோணுது. வீட்டுக்கு போலாமேன்னு போறப்ப லிஃப்ட் ஒர்க் ஆக மாட்டேது. அதனால அந்த ஸ்டெப்ஸ்ல ஏறி நடந்து போறா. அவளால சுத்தமா முடியல, மயக்கமா வருது. ஏன் நம்மளால முடியல, நமக்கு என்ன ஆச்சுன்னு டாக்டரை போய் செக் பண்ணி பாக்குறப்ப உங்க ஃபுட்டில் தான் ப்ராப்ளம் இருக்கு, உங்க ஃபுட்டை நீங்க மாத்தி ஆகணும்னு சொல்றாங்க. அவளுக்கு மனசு ரொம்ப உறுத்தலா இருக்கிறனால நான் அது மாதிரி எக்கு சாப்பிட்டுக்கலாமா, என்னோட உடம்பு ரொம்ப வீக்கா இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்கன்னு சொல்றா. என்னது எக்கனா நீ சாப்பிடக்கூடாது, வீட்டில் உள்ள நல்ல ஃப்ரூட்ஸை சாப்பிடு போதும்னு சொல்றான். அதனால அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாம கடையில போய் முட்டையனா வாங்கிட்டு வந்து யாருக்கும் தெரியாம வீட்டில் சமைச்சு சாப்பிட்றா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவ எக்கு சாப்பிட்டதை இவளோட ஹஸ்பண்டும் கண்டுபிடிச்சிடுறான். அந்த எக்கை தூக்கி போட்டு இன்னமே இந்த எக்கனா நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு அவ ஃப்ரெண்டு மெசேஜ் பண்றா, இது மாதிரி ஒரு நான்வெஜ் காம்படிஷன் நடக்குது, நீ சாப்பிட மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும், ஆனா நம்ம போய் சும்மா போய் பார்க்கலாமேன்னு சொல்றா. ஆனா அங்க போய் பார்த்தா இவ வேடிக்கை பாப்பான்னு பார்த்தா அந்த காம்படிஷன்ல கடந்துக்கிட்டு அங்க உள்ள எல்லா சிக்கன் மட்டன் எல்லாத்தையுமே அடிச்சு நவுத்துறா. அதை இந்த பொண்ணோட ஹஸ்பண்டும் பார்த்துடுறான்.